குட் மார்னிங் எவ்ரிவன். போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இந்த ஏஜஸ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு காலகட்டமும் எப்படி இருந்துச்சு, அதாவது சாசர் ஏஜ்லேருந்து தொடங்கி ஹார்டி ஏஜ் வரைக்கும் பார்த்தோம். அந்த 12 ஏஜஸ் இருந்துச்சு. அதை பார்த்த எல்லாருமே ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு எவ்ரிவன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அதே போல் சென்டருக்கு போக முடியாமல் எத்தனையோ பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இது. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ், நியூ சிலபஸ், அதன்படி ஒவ்வொரு ஒர்க்காக பார்க்க போறோம். ஓல்டு சிலபஸ் இருந்துச்சு, ஓல்டு சிலபஸ்லேருந்து இப்போ நியூ சிலபஸாக மாற்றிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன சேஞ்சஸ் இருக்கு, அதில் என்ன வேரியேஷன்ஸ் இருக்கு? ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, மாடிஃபை தான் ஆயிருக்கு. அதனாலதான் இப்போ ஓல்டு சிலபஸ்க்கும் நியூ சிலபஸ்க்கான வேரியேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த யூனிட் 1 பார்க்க போகிறதுனால யூனிட் 1 மட்டும் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க, ஓல்டு சிலபஸ், நியூ சிலபஸ். ஓல்டு சிலபஸில் பொயட்ரி ஃபார் டீடைல் ஸ்டடி. நீங்கள் நல்லா கவனிக்கணும், இதில் புரிஞ்சுக்கணும். ஓல்டு சிலபஸில் டீடைல் ஸ்டடின்னு ஒன்று இருக்கும், நான் டீடைல் ஸ்டடின்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த சிலபஸில் அவங்க டீடைல்ட பற்றியோ நான் டீடைல்ட பற்றியோ பேசவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எல்லாமே நம்ம டீடைல்டாக படிக்கணும். இதில் டீடைல்டாக படிக்கிறதுக்கு ஒரு சில ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் டீடைல்டாக படிக்கிறதுக்கு சில ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை டீடைல்டாக படிக்கணும், இது நான் டீடைல்டாக படித்தா போதும். அதாவது ரொம்ப டெப்த்தாக படிக்கணும், இதை டெப்த்தாக படிக்க வேண்டியதில்லை. அப்படி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை, இது எல்லாமே படிக்கும். சரிங்க சார், இதுல என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போனதுலயும் சாசரோட ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் இருந்துச்சு, இப்பயும் இருக்கு. அவங்க அதோட என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா, தி புக் ஆஃப் த டச்சஸ் சாப்டர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சேஞ்சஸ் இருக்கு. அடுத்து பாருங்க, ஸ்பென்சரோட ஃபேரி குயின் பழைய சிலபஸ்ல இருந்துச்சு, புக் நம்பர் 1. ஆனா இப்ப ஸ்பென்சரோட ஃபேரி குயின் இல்லை. இது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்பென்சரோட ஃபேரி குயின் படிக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு கன்ஃபியூஸா இருக்கும். லேடி உணவுல இருந்து எல்லாமே போயிட்டு அது ஒவ்வொன்று சந்திக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு புரியாம இருக்கும். அதனால ஃபேரி குயின் இல்லாத ரொம்ப நல்லது, விட்டுருங்க. ரைட். அடுத்து பாருங்க, ஃபார் நான் டீடைல்டு ஸ்டடியில ஸ்பென்சரோட ப்ரொத்தலாமின் அண்ட் எபித்தலாமின் இருக்கு. இதை அப்படியே இங்க கொண்டாந்து வச்சிருக்காங்க. ப்ரொத்தலாமினும் எபித்தலாமினும் இருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒர்க்கு. அதனால நீங்க இதை பத்தி ஒரி பண்ண வேண்டியதுல ரொம்ப டீட்டெயிலா நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்து பாருங்க, வியாட்டன் சரையோட, தாமஸ் வியாட்டன் அண்ட் சரை, ஏல் ஆஃப் சரையோட செலக்ஷன் இன் பீகாக்ஸ் வேர்ஸ், பீகாக்கோட கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய வியாட்டு சரையோடைய போயம்ஸை இங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான சோர்சஸ் கிடைக்காம இருந்துச்சு, அதனால இதை எடுத்துட்டாங்க. ஓல்டு சிலபஸ்ல இருந்து எடுத்துட்டு இப்ப நியூ சிலபஸுக்கு வியாட்டோட ரிமெம்பரன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வியாட்டோட ரிமெம்பரன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல ஒர்க்கு. நீங்க படிக்க நம்ம நடத்தும் போது பாருங்க, ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். வியாட்டோட ஆனி பாயிலுக்கு எப்படி, ஆனி பாயில் மேல எப்படி லவ் இருந்துச்சு, அவங்கள்ட்ட எப்படி இருந்ததை பத்தி சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப அவங்களுடைய நினைவுகளை பத்தி தான் சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை பத்தி நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். பேலட்ஸ், பீகாக்கோட கலெக்ஷன்ஸ் உள்ள பேலட்ஸ் கொடுத்துருந்தாங்க, இப்ப அதை எடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லது. இது 2 ஒர்க்குக்கும் சோர்ஸ் கிடைக்காம இருந்துச்சு, நமக்கு மெட்டீரியல் கிடைக்காம இருந்துச்சு. இது 2 எடுத்ததுனால ரொம்ப நல்லது, விட்டுருங்க. ரைட். அடுத்து பாருங்க, ப்ரோஸ்ல பேக்கன் எஸ்ஸேஸ், இந்த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸேன்னு சொல்லக்கூடிய பேக்கன் எஸ்ஸேஸ்ல இருந்து எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஒர்க்கை தூக்கி அப்படியே வச்சுட்டாங்க, ஒன்றும் அதுல பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க, சிட்னி அண்ட் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி. இங்கேயும் சிட்னி அண்ட் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி, இது 2மே இருக்கு. இது ஒரு கிரிட்டிசிசம். அந்த ஒர்க்ல பார்க்கும்போது இது ஒரு போயம்ஸ் லைன்ஸ் இருக்கும். ஸ்டீஃபன் கோசனுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். இது நம்ம பார்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க, இந்த பைபிள்ல புக் ஆஃப் ஜோப், அதே புக் ஆஃப் ஜோப் இங்க இருக்கு. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட், பைபிள்ல உள்ளது. புக் ஆஃப் ஜோப் தான் அந்த ஜோப் கேரக்டர், யோப் கேரக்டர்னு தமிழ்ல சொல்லுவோம். இது அப்படியே நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா இவர் தான் நபின்னு கூட சொல்றாங்க, யோபு தான் நபின்னு கூட சொல்றாங்க. அதனால இந்த ஜோப் கேரக்டரை நல்லா பார்ப்போம். இவர் எப்படி சேட்டனால பாதிக்கப்படுறாரு, கடவுளை
என்னைக்கு மறக்காம அவர் மேல குறையே சொல்லாம இருக்காரு. அதனால என்ன பலன் அடைகிறாரு அப்படிங்கிறத பத்தி இந்த புக் ஆஃப் ஜோப்ல பார்க்க போறோம். இந்த மாதிரியான ஒர்க்ஸா மாறி இருக்கு. ஒண்ணும் இல்ல, இந்த இந்த நியூ சிலபஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. படிக்கிறதுக்கு ஈஸியாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால நியூ சிலபஸை பத்தி ஒரி பண்ணாதீங்க. டோன்ட் ஒரி அபவுட் தட். புரியுதா இல்லையா? ரைட். இந்த ஒர்க்கை பத்தி கவலைப்படாதீங்க. இதை நம்ம ரொம்ப டீட்டெயிலா நடத்த போறோம். அதனால இதுல இருந்து இது மாறி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. ரைட். அடுத்து டிராமா பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வந்து டிராமாவில் என்ன வேரியேஷன்ஸ் இருக்கு. டிராமாவில் ஓல்டு சிலபஸ்ல மார்லோட டாக்டர் ஃபாஸ்டஸ் இருந்துச்சு. அதே போல மார்லோட டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படியே தான் இருக்கு. நான் டீடைல் ஸ்டடி. அடுத்து நான் டீடைல் ஸ்டடி. இங்க நான் டீடைல்டுன்னு எதுவுமே கொடுக்கல. தாமஸ் கிட்டோட த ஸ்பானிஷ் ட்ராஜடி. த ஸ்பானிஷ் ட்ராஜடி, இந்த தாமஸ் கிட்டோட ஸ்பானிஷ் ட்ராஜடி, த ஃபாதர் ஆஃப் ரிவெஞ்ச் ட்ராஜடின்னு சொல்லக்கூடிய தாமஸ் கிட்டோட இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படியே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பென் ஜான்சன், நான் போன வீடியோல சொன்ன மாதிரி அவரு சாமுவேல் ஜான்சன். அந்த சாமுவேல் ஜான்சன்னா 1755ல டிக்ஷனரி ஞாபகத்துக்கு வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஜான்சன் ஏஜ் அவர் வேற. இவர் பென் ஜான்சன், இவர் ஷேக்ஸ்பியர் காலத்துல உள்ளவர். அதுக்குதான் நம்ம ஒரு காலகட்டமும் தெரிஞ்சுக்கிட்டா இப்ப நமக்கே தெரியும் பாருங்க. பென் ஜான்சன் யாருடைய காலத்துல வருவாரு அப்படின்னா ஷேக்ஸ்பியர் காலத்துல வரும்னு நமக்கு தெரியும். பென் ஜான்சன் அப்படிங்கிறவரு அல்கெமிஸ்ட் எழுதியிருக்காரு. இது ஓல்டு சிலபஸ்ல இருக்கு, ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. ஆனா இப்ப நியூ சிலபஸ்ல இல்ல. அவருடைய எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் நினைக்கிறேன். எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே சிலபஸை பார்த்துருவோம். ரைட். இப்படி சிலபஸ்ல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு, வேரியேஷன்ஸ் இருக்கு. மாடிஃபை தான். ஒன்று பென் ஜான்சனோட அல்கெமிஸ்ட் இருந்துச்சு, இப்ப மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். இங்க மற்ற ரெண்டு டிராமாவும் அப்படியே தான் இருக்கு. இங்க டீடைல்டு நான் டீடைல்டுன்னு எதுவுமே கொடுக்கல. டீடைல் நான் டீடைல்டுன்னு எதுவுமே கொடுக்கல. அதனால நம்ம எல்லாமே இங்க டீடைல்டா படிச்சுதான் ஆகணும். ஆனா இங்க அப்படி இல்லை. ஃபார் டீடைல், ஃபார் நான் டீடைல்டுங்கிற ரெண்டு வேரியேஷன்ஸ் கொடுத்துருந்ததுனால நம்ம டீடைல் ஸ்டடியை டீடைலா படிக்கலாம், நான் டீடைல்ட கொஞ்சம் மேலோட்டமா படிச்சிருந்துருக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அது இப்போ உள்ள சிலபஸ்ல இல்லை. இருந்தாலும் இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்கும் ரொம்ப நல்ல ஒர்க்கு. இந்த ஒர்க் எல்லாமே படிக்கும் போது நல்லா இன்ட்ரெஸ்டா படிங்க. உங்களுக்கு ஸ்டோரி நல்லா புரியுற மாதிரி உங்களுக்கு இதை நம்ம சொல்லிடுவோம். அதை அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. கவனிச்சுட்டே வரும்போது உங்களுக்கு புரியும். கண்டிப்பா உங்களுடைய மெமரியில நிற்கும்னு நம்புறேன் நான். ஓகேவா? இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டேன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் எது அப்படின்னா Prologue to the Canterbury Tales. Prologue to the Canterbury Tales. அந்த ஒர்க்கை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க